ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல நம்ம தமிழக அரசு பதிவுத்துறையில வந்து ஒரு பத்திரம் வந்து நீங்க பதிவு பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த பத்திரப்பதிவுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து எவ்வளவு ஸ்டாம்ப் டியூட்டி, அது மட்டும் இல்லாம எவ்வளவு காஸ்ட்டா உங்களுக்கு உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு டவுட், இந்த ஒரு சந்தேகம் வந்து எழும்பிட்டே இருக்குது. இப்ப ரீசெண்டா போன வருஷம் கூட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம தமிழக அரசு பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட் சார்பில் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது முத்திரை தீர்வை ஸ்டாம்ப் டியூட்டிஸ்க்கும் சொல்லிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்க்கும் சொல்லிட்டு இவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எவ்வளவு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நீங்க வந்து ஒரு லேண்ட் வந்து கிரயம் பண்ண போறதா இருந்தாலும் சரி, இல்ல தான பத்திரமா நீங்க வந்து எழுத போறீங்க, இல்ல வந்து ஈடு ஆவணமாக நீங்க எழுத போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து எவ்வளவு ஸ்டாம்ப் டியூட்டி பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க, எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது வந்து வீட்டுக்கு மட்டும் நீங்க வந்து பத்திரம் பதிவு பண்ண போறீங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நீங்க வந்து ஒரு மேரேஜ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய லேண்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சேல் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல உங்களோட சங்கம், உங்களுடைய அந்த சொசைட்டியை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பா நீங்க வந்து இருந்து அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா கூட எவ்வளவு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து செலவாகும், எவ்வளவு அமௌண்ட் வந்து உங்ககிட்ட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கறது எப்படி நம்ம வந்து அபிஷியலா பதிவுத்துறை வெப்சைட்ல வந்து செக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட்ல வந்து போன வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு சில டாக்குமெண்ட்டுக்கு, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் வந்து ஸ்டாம்ப் டியூட்டிஸும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எந்தெந்த விஷயத்துக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இப்ப நடைமுறையில 2025 அப்டேட் படி எவ்வளவு அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நடப்புல வந்து இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். tnreginet.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல வந்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள இருந்துடலாம். சோ இதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல தீர்வை மற்றும் கட்டணம், தீர்வை அப்படிங்கறது வந்து ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கட்டணம் அப்படிங்கிறது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். நீங்க வந்து உங்களுடைய பத்திரத்தை வந்து பதிவு பண்றீங்க இல்லையா, பதிவு கட்டணம்னு சொல்லிட்டு தனியா ஒரு கட்டணம் நம்ம கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஸ்டாம்ப் டியூட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இதுல ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல மேல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணணும் அப்படின்னா, பிளஸ் சிம்பிள் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு லேண்ட் வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபர்கிட்ட வந்து வாங்க போறீங்க, கிரயம் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சந்தை மதிப்பு, அந்த லேண்டோடைய சந்தை மதிப்பு வேல்யூபிள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா கைட்லைன்ஸ் வேல்யூல இருந்து 7% பணத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிவு கட்டணம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து டோட்டல் சந்தை மதிப்பு, அந்த கைட்லைன் வேல்யூல டோட்டலா இருக்கக்கூடிய இதுல 2% நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட 7 பிளஸ் 8 9% நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதை தாண்டி அவங்க அந்த கம்ப்யூட்டர்ல எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா பத்திரமும் உங்களுக்கு வந்து டைப் பண்ணி உங்களுக்கு சிடி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்களே, அதுக்கு தனியா வந்து அமௌண்ட் உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு பத்திர பதிவு அப்படிங்கறது வந்து அர்த்தம். அதே மாதிரி நீங்க வந்து தானம் பண்ண போறீங்க, தான பத்திரம் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா அதே மாதிரி வழக்கம் போல எப்படி கிரயம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான். முத்திரை தீர்வைக்கும் வந்து 7%, பதிவு கட்டணத்துக்கு வந்து 7% வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பரிவர்த்தனை டிரான்சாக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச சொத்து மதிப்புல வந்து பாத்தீங்கன்னா 7%, பதிவு கட்டணத்துக்கு வந்து அதிகபட்ச சொத்து மதிப்புல வந்து 2% உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈடு அடமானம், அதாவது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா அடமானம் நீங்க வைக்க போறீங்க அப்படின்னா கடன் தொகைக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து உங்களுடைய லேண்டோடைய அந்த கடன் தொகை வந்து ஒரு 50,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுக்கு 1% அப்படிங்கிற வந்து சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பதிவு கட்டணத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1%க்கு வந்து, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா 1% உங்ககிட்ட வந்து சார்ஜஸ் வந்து பண்றதா கலெக்ட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈடு அடமானத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சுவாதீனத்துடன் கூடியது அப்படிங்கிறதுக்கும் தனியா அமௌண்ட் நம்ம கிட்ட வந்து கலெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி விக்கிரய உடன்படிக்கை அப்படிங்கிற இந்த ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு முத்திரை தீர்வை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 200 ரூபாயும், பதிவு கட்டணம் வந்து 1% உங்களுக்கு உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா வாங்குறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கட்டிட ஒப்பந்தம் உடன்படிக்கை அப்படிங்கிற இந்த கேட்டகரியில வந்து 1%, பதிவு கட்டணம் வந்து 3% நம்ம கிட்ட வந்து கலெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி ரத்து ஆவணம், உங்களுடைய ஆவணத்தை வந்து நீங்க ரத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரத்து பண்றதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி பிரைஸ் வந்து ஒரு 1000 ரூபாயும்,
ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய், டோட்டலா ஒரு ஃபைன் 1500 ரூபாய் தான் நமக்கு வந்து செலவாகும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாக பிரிவினை வந்து பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டருக்கு அந்த பதிவு பண்ண போற ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்களா, அதுக்கு மட்டும் நீங்க சார்ஜஸ் வந்து பே பண்ணா போதும். ஸ்டாம்ப் டியூட்டியும் தேவையில்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் உங்களுக்கு வந்து தேவையில்லை, அதாவது கிடையாது அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வாரிசுரிமைப்படி கூட்டு உரிமைதாரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கத்திற்கும் வந்து பாத்தீங்கன்னா சந்தை மதிப்புல 1% அதிகபட்சம் வந்து 40,000 ரூபாய் வரைக்கும் உங்ககிட்ட வந்து ஸ்டாம்ப் டியூட்டிஸ் வந்து கலெக்ட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாகத்திற்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தை மதிப்புல 1% அதிகபட்சம் வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குடும்ப நபர் அல்லாதவர்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரித்த பாகத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தை மதிப்புல வந்து டோட்டலா வந்து 4% அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு ஸ்டாம்ப் டியூட்டிஸா வந்து கலெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி பிரிந்த பாகத்திற்கு சந்தையின் மதிப்பிற்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா வந்து 1% அப்படிங்கறத வந்து வாங்குறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கா நம்ம வந்து சொல்லிட்டு போகலாம். தான செட்டில்மெண்ட்க்குலாம் வந்து நம்மளுக்கு ஸ்டாம்ப் டியூட்டியும் நம்ம கலெக்ட் பண்ண நம்ம பே பண்ண தேவையில்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி கூட்டு வணிகமா நீங்க வந்து பண்ண போறீங்க, அதுக்கும் வந்து தேவையில்லை அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விடுதலை பத்திரம் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. குத்தகைக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறாங்க, அதை வந்து பதிவுத்துறையில போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டிஸும் வந்து கிடையாது, அதே மாதிரி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்டு ஒரு வீடு சம்பந்தமா இருக்கக்கூடிய கட்டணம், இது எல்லாமே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி நீங்க வந்து ஒரு மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து செலவாகும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க கோயில மேரேஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல போயிட்டு நீங்க பதிவு பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கேட்பாங்க. நீங்க இது வரைக்கும் மேரேஜே பண்ணல, இந்த லவ் மேரேஜ் எல்லாம் பண்றவங்க எல்லாம் வந்து பதிவாளர் கையால வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் நடத்துவாங்க, அவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா நமக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து மாறுபடுது. அதே மாதிரி தமிழ்நாடு திருமண பதிவிற்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு திருமண படிவத்துல வந்து சிறப்பு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வந்து எவ்வளவு ஆகும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க கிறிஸ்டியன்ஸ் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்பு வந்து நீங்க பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் வந்து செலவாகும் அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளா நீங்க பிறந்து ரொம்ப நாள் ஆச்சு, 20-30 வருஷம் ஆச்சு, பர்த் சர்டிபிகேட் நீங்க வந்து எடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா நீதிமன்ற முத்திரைத்தாள், அதாவது நீங்க வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பதிவுத்துறையில போயிட்டு நீங்க வந்து பதிவு பண்ற மாதிரி இருக்கும், லேட் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு அமௌண்ட் வந்து சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கூட்டு நிறுவன பதிவு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கூட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க பார்ட்னர்ஷிப்பா, அதுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட சங்கத்தை உங்களோட ட்ரஸ்ட்டை நீங்க வந்து பண்ண போறீங்க, உங்களுடைய சீட்டு நிதியை வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே வந்து இப்ப 2025 அப்டேட் படி என்ன நடப்பு நிகழ்வுகள் நடப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பத்திரப்பதிவுத்துறையில எவ்வளவு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்றாங்களோ, பதிவு கட்டணமா வந்து மக்கள் கிட்ட வந்து கலெக்ட் பண்றாங்களோ அந்த அமௌண்ட் தான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு அமௌண்ட் நீங்க வந்து பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 300 rupees தான் ஆகுது. ஆனா ஒரு சில ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல 5,000 ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன் கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதனால வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆகி தாராளமாக நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கே போகாம மேரேஜ் வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம், சர்டிபிகேட் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அமலுக்கு வந்து கொண்டு வர போறதா ரீசன்ட் டேஸ்ல ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்தேன். சோ இதே மாதிரி பதிவுத்துறை சார்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒரு வெப்சைட்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ பதிவுத்துறை சம்பந்தமா வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து தேவைப்படுது, அதை பத்தி ஒரு தனியா டெப்தா வீடியோ போடுங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். வேற கவர்மெண்ட் சார்பில் உங்களுக்கு வந்து என்ன டவுட்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.